அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அட இதுதான் சங்கதியா? அது சரி. அப்ப நம்ம தர்மதுரையும் பார்வதியும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. எப்படியோ கட்டிக்கிற முறை வந்துருச்சுல்ல. ஆனா இங்க தர்மதுரையுடைய அப்பா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கடைக்கிட்ட நின்னு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி செவந்து போய் நிக்கிறாரு. தர்மதுரையால தாங்கிக்கவே முடியல. என்னப்பா இப்படி கண் கலங்கிட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், 1000 தான் பிரச்சனைன்னு இருந்தாலும் அவ என்னோட மருமகடா, அவளுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, உன்னை தூக்கி வளர்த்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனா பேசுறாங்க. இதை கேட்டு தர்மதுரை, சரிப்பா நீ ஃபீல் பண்ணாத, நான் கண்டிப்பா போய் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கூறு புடவை எடுத்து கொடுக்கறது, அப்புறம் அந்த நிச்சயதார்த்த புடவை எடுத்து கொடுக்கறது, கையை பிடிச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி தான் வந்து தர்மதுரை நினைச்சிட்டு போறாரு. பட் அங்க போனாதான் தெரியும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. ஆனா இங்க வீட்டுல பார்வதி செம்ம டென்ஷனா அப்செட்டா இருக்காங்க. ஹோப்பே விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க பாட்டிக்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. எதுவுமே நம்ம கையில இல்ல அப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. பாட்டிக்கிட்ட சொல்றாங்க, என் விதி இப்படிதான் இருக்கணும்னு இருந்தா இருந்துட்டு போகும், இதை யாரால மாத்த முடியும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கவே முடியலையே, அப்பா வந்து காப்பாத்துவாருன்னு நினைச்சா அதுக்கான எந்த வழியும் தெரியல அப்படின்னு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா கண்டிப்பா உன்னை காப்பாத்த யாராவது ஒருத்தர் அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற யாரு? கண்டிப்பா அது நம்ம தர்மதுரையா தான் இருக்க முடியும். தர்மதுரையும் அதே மாதிரி கரெக்டா அந்த வீட்டுக்கு ஆட்டோல வந்து இறங்குறாரு. கையில அவர் வாங்கிட்டு வர வேண்டிய எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த கல்யாணம் நிக்க போகுது, தர்மதுரை எப்படி பார்வதியா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, எல்லாத்தையும் ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? வலிக்குதுடா. என் தங்கச்சி மகளுக்கு எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கும் போது உள்ள ரணமா வலிக்குதுடா. என் விதி மாறக்கூடாதுன்னு என் தலையில எழுதிருக்கோ என்னவோ. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா உன்னை இந்த நரகத்துல இருந்து காப்பாத்துவான்.